ஏர் ஃபைபர் நீங்க வாங்கிட்டா மட்டும் பத்தாது மக்களே. மாசம் மாசம் நீங்க அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் பார்த்தீங்களா? அதுக்கு 2026ல ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து ஜியோ மற்றும் ஏர்டெல் எப்படி வச்சிருக்காங்க, என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்க, எது பெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே. கடந்த வீடியோல ஜியோ ஏர் ஃபைபர் விசஸ் ஏர்டெல் ஏர் ஃபைபர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மக்களே. ஏர்டெல் ஏர் ஃபைபர் பத்தி சொல்லும்போது சும்மா பிளக்க மாட்டிட்டு நம்ம நெட்டை யூஸ் பண்ணா வைஃபை ரூட்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அது வந்து அப்படி இல்லை மக்களே. ஜியோ ஏர் ஃபைபர்ல எப்படி இருக்குதோ அதே போலவே ஏர்டெல் ஏர் ஃபைபரும் எக்ஸ்டெண்ட் ஆகி அவங்க என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆண்டனா வச்சு கீழே வந்து வைஃபை ரூட்டர் வச்சு யூஸ் பண்ற மாதிரி அவங்களும் அந்த ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்களாம். அது நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். நீங்க வந்து தப்பா சொல்லிட்டீங்க, மிஸ்கைட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி நம்ம எந்த நோக்கமே கிடையாது மக்களே. மக்களுக்கு நம்ம பயன்படணும். மக்கள் வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்மளால 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ போடுறதே. நீங்க மிஸ்கைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் தான் யூஸ் பண்றேன். அதனால நான் வந்து எனக்கு அந்த ரிலேட்டடா தெரிஞ்சது. நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏர்டெல் ஏர் ஃபைபர் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச யாரும் யூஸ் பண்ணாதனால எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வச்சிருக்கிறதுக்கு அப்புறம் தான் நான் கேட்கும்போது அவங்க இப்படி சொன்னாங்க. இந்த மாதிரி ஜியோல இருக்க மாதிரியே இவங்களும் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஓகே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ மெயின் டாபிக் குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மக்களே. இப்போ நீங்க உங்க ஏரியால என்ன மொபைல் நெட்வொர்க் ஸ்பீடா இருக்கு? இப்போ ஜியோவா இல்ல ஏர்டெல்லா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நீங்க எந்த இது நெட்வொர்க் நல்லா இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய ஊர் பேரையும் நீங்க மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் பாக்குறவங்க உங்க ஊர்க்காரங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. முதல்ல ஜியோ ஏர் ஃபைபர் பிளான்ஸ் பத்தி பார்க்கலாம் மக்களே. இவங்க 2 பிளான்ஸ் வச்சிருக்காங்க. எப்படின்னா ஒன்னு 30 mbps பிளான், இன்னொன்னு 100 mbps பிளான். இதுல 30 mbps பிளான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருக்காங்க. 100 mbps பிளான் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சிருக்காங்க. அதுல 100 mbps பிளான்ல மட்டும் பிரீமியம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வச்சிருக்காங்க ஜியோல. முதல்ல பார்க்கக்கூடிய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே 599 ரூபா பிளான். இது கூட பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுதான் பேசிக் பிளான் மக்களே ஜியோல. இப்போ 30 mbps பிளான் இது வந்து இப்போ 30 mbps உங்களுக்கு நெட் ஸ்பீடு கிடைக்கும். அதுக்கப்புறம் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 14 ஓடிடி ஆப்ஸ் வந்து கொடுக்காங்க மக்களே ஃப்ரீயா. அதுக்கப்புறம் இப்போ 599 ரூபா கட்டினீங்கன்னா மட்டும் பத்தாது. 18% ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டணும். அது எவ்வளவு மொத்தம் அவங்க கட்டுவீங்கன்னு பாத்தீங்கன்னா மாசத்துக்கு நீங்க எவ்வளவு பே பண்ணணும் பாத்தீங்கன்னா 706 ரூபா 706 இந்த அமௌண்ட்டை பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 100 mbps பிளான். இப்போ 899 ரூபா பாத்தீங்கன்னா 100 mbps பிளான். இதுல 100 mbps ஸ்பீட் கிடைக்கும். இது கூடயே அதே 14 ஓடிடி ஆப்ஸ் கிடைக்கும். ஜிஎஸ்டியோட சேர்த்து பாத்தீங்கன்னா 1060 ரூபா உங்களுக்கு. ஓகேங்களா? இதுலயே நீங்க வந்து பிரீமியம் இந்த 100 mbps பிளான்லயே பிரீமியம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 1199 ரூபா பிளான். அதே இது 100 mbps பிரீமியம் அப்படின்னா இப்போ இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் சேர்த்து 14 ஓடிடி ஆப்ஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க. இதை ஜிஎஸ்டி சேர்த்து எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1414 ரூபா வருது. ஓகேங்களா? இதுதான் இந்த ஜியோல இருக்கக்கூடிய பிளான்ஸ். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு கண்டிஷன் வச்சிருக்காங்க மக்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு டைரக்டா 3 மாசம் அமௌண்ட் கட்டணும். அப்படி இல்லைன்னா 2 மாசம் அமௌண்ட் கட்டணும். ஆஃபர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 மாசம் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா ஆஃபர் இல்லை அப்படின்னா 3 மாசம் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. நீங்க எந்த பிளானை யூஸ் பண்ணாலும் 3 மாசம் அமௌண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் நீங்க மாசம் மாசம் கட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஜியோல இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளான்ஸ். இந்த பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்களா மக்களே? இந்த பிளான்ஸ்ல நீங்க உங்க வீட்டுக்கு எவ்வளவு உங்க பட்ஜெட் இருக்கு? நான் உதாரணத்துக்கு 500 அப்படி இல்லைன்னா 1000 அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே மக்களே. அடுத்ததான் பார்க்கக்கூடியது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் பிளான்ஸ் பத்தி பார்க்க போறோம். இவங்க ஜியோ மாதிரி இல்லாம 40 mbps பிளான், 100 mbps பிளான் அப்படின்னு 2 இது வச்சிருக்காங்க மக்களே. 799 ரூபா பிளான் பாத்தீங்கன்னா மக்களே 100 mbps பிளான் சொல்றாங்க. இது ஏர்டெலோட பேசிக் பிளானே இதுதான் அப்படிங்கிறாங்க. 100 mbps ஸ்பீடு கிடைக்குமா? இதுக்கு 18% ஜிஎஸ்டி உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி சேர்த்து மாசத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 942 ரூபா சொல்றாங்க மக்களே. ஓகே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மக்களே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அன்லிமிட்டட் டேட்டா அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க 1 டிபி அதாவது 1000 ஜிபி டேட்டா முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபேர் யூசேஜ் பாலிசி அப்படிம்பாங்க பாத்தீங்களா, எஃப்யூபி அப்படிம்பாங்க. அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சாதாரணமா உதாரணத்துக்கு உங்களுடைய மொபைல் டேட்டா வந்து நெட் வந்து ஸ்பீட் 1.5 ஜிபி யூஸ் பண்ணியிருந்தேன். 1.5 ஜிபி கம்மியானதுக்கு அப்புறம் வெறும் கேபி ஸ்பீட்ல ரன் ஆகும் பாத்தீங்களா. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா 100 mbps பிளானை வெறும் 2 mbps மாத்தி விட்டுறாங்க டக்குன்னு. 1000 ஜிபி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் 2 mbps ஸ்பீடை மாத்தி விட்டதுக்கு அப்புறம் நெட்டு திரும்ப நீங்க 1000 ஜிபி எதுக்கு நெட் ஸ்லோவா வச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா
உங்களுக்கு நெட்டு ரொம்ப ஸ்பீட் கம்மியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஜிபி முடிச்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு நெட்டோட ஸ்பீடு கம்மியாயிட்டு. இப்போ 2வது பிளான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ரூ. 899 பிளான்ஸு. இதில் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் ஆகும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே 100 MBPS பிளான் தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஓடிடி ஆப்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 22+ ஓடிடி ஆப்ஸ் கொடுக்கன்னு சொல்கிறாங்க. இந்த 2 பிளான்லையும் உங்களுக்கு எது வேல்யூ ஃபார் மணியா தெரியுது? ஜியோ அதுக்கப்புறம் ஏர்டெல் இந்த 2த்துக்கும் நெட்டோட ஸ்பீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. உங்களுக்கு நீங்க கமெண்ட் பண்றத வச்சு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. ஓகே, உங்களுக்கு கம்மி பட்ஜெட் எனக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜியோவோட ரூ. 599 பிளானை யூஸ் பண்ணிட்டு நீங்க நார்மல் ப்ரௌசிங் யூஸ் பண்றதுக்கும் யூடியூப் யூஸ் பண்றதுக்கும் இந்த நெட் வந்து ரொம்ப தாராளமாகவே போதும் மக்களே. இது எனக்கு 100 MBPS பிளான் தான் வேணும், நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு நல்ல நெட் ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜியோவை யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஏர்டெல் வந்து கொஞ்சம் ரூபா வந்து ஜியோவோட ஒரு ரூ. 100 150 கிட்ட கம்மியா இருக்கு. ஸோ நீங்க வந்து நெட்டோட ஸ்பீடு எப்படி இருக்கு அப்படி உங்க ஊர்ல உங்க ஏரியால எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க செக் பண்ணிட்டு வாங்கிடுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய இடங்கள பாத்தீங்கன்னா மக்களே, ஏர்டெல் என்ன ஒரு மைனஸ் இருக்குன்னா, இப்போ ஏர்டெல் டவர் இருக்கக்கூடிய கொஞ்ச தூரத்துல ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வைக்க முடியுது, ஏர் ஃபைபர். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வந்து நாட் ஃபீஸிபிள் அப்படின்னு வருதுன்னு சொல்றாங்க. அப்போ நிறைய பேருக்கு வரவும் இருக்கலாம், வராமையும் இருக்கலாம். ஆனா ஜியோ வந்து அப்படி இல்லை. ஜியோ வந்து நீங்க எங்க இருந்தா கூட டவர்ல இருந்தா டவரை பார்க்க நீங்க நெட்டை வச்சாலே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருது. ஸோ உங்க ஏரியால உங்க ஏர்டெல் வந்து ஃபீஸிபிள் இருக்கா இல்லை நாட் ஃபீஸிபிள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஏர்டெல் ஏர் ஃபைபரை வைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஜியோ ஏர் ஃபைபர் வச்சிருங்க. ஓகேங்களா? ஏர்டெல் ஃபைபர்லையும் ஜியோ ஃபைபர்லையும் ஃபைபர் நெட்வொர்க் கேபிள் மூலமா வரக்கூடிய நெட்வொர்க் எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் ஸ்பீடாக இருக்க போகுது. ஸோ நீங்க அந்த நெட்வொர்க்கை நீங்க வச்சுக்கிடுங்க. அது வந்து எப்படி வந்தாலும் கேபிள்ல இருந்து வரப்போகுது. கேபிள் நெட்வொர்க்னாலே நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாக ஒன்லி ஏர் ஃபைபர் மட்டும்தான். ஓகே மக்களே, இதை நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஏரியாவை சுற்றி 5G நெட்வொர்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்க ஏர்டெல்லா ஜியோவான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நான் கொடுத்துருக்க இந்த விலைகள் ஃபுல்லாவே இப்போ கரண்ட்ல ஆகஸ்ட் 2026ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் மக்களே நான் கொடுத்துருக்கேன். இந்த நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சில ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. நீங்க அவ்வளவு சொன்னீங்களே, ஏன் இவ்வளவுதான் சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேள்வியும் கேட்கலாம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அவங்க ஆஃபர்ஸும் கொடுக்காங்க. அந்த ஆஃபர் பிரைஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. எந்த நெட்வொர்க்னாலும் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஆஃபர் தானே யூஸ் பண்றீங்க. ஸோ எது நல்லா இல்லைனா கொடுக்க போறீங்க, வேண்டாம்னா. ஸோ ஆஃபர்ல கிடைச்சதுன்னா எந்த நெட்வொர்க்னாலும் கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு உங்க நம்பருக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும்னா நீங்க உங்களுடைய மைஜியோ ஆப்ல போயிட்டு நீங்க ஆஃபர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏர்டெல்ல செக் பண்ணணும்னா ஏர்டெல் ஆப்ல போயிட்டு மை ஏர்டெல் ஆப்ல போயிட்டு நீங்க ஆஃபர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்படி ஆஃபர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இதுலேயே ஷோ ஆகும், யுவர் நம்பர் ஹஸ் பீன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி அப்படி ஆஃபர் இருந்துச்சுன்னா நீங்க அதை கிளைம் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் மறக்காம லைக் பண்ணிடுங்க மக்களே. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.